This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. கிளாஸ் ரூம்ல சத்தமா பசங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் மிஸ் லாஸ்டா சொல்லி கொடுத்த ஆத்திச்சூடி ஞாபகம் இருக்கா? ஓ, இருக்கே. உடையது விளம்பேல், அதானே? எனக்கு மிஸ் சொல்லி கொடுத்த 5 ஆத்திச்சூடியும் ஞாபகம் இருக்கு. ஆ, அறம் செய்ய விரும்பு. ஆ, ஆறுவது சினம். இ, இயல்வது கரவேல். ஈ, ஈவது விலகேல். உ, உடையது விளம்பேல். பாரா, யாரோ தீவிரமா படிக்கிறாங்க போலயே படிப்பாளி. குட் மார்னிங் லிட்டில் சன்ஷைன். குட் மார்னிங் மிஸ். சரி, சொல்லுங்க, நீங்க எதையாச்சும் விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிருக்கீங்களா? தோத்து போனாலும் மறுபடியும் முயற்சி செஞ்சிருக்கீங்களா? ஓ ஆமா மிஸ், நான் விசில் அடிக்க ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் காத்து மட்டும்தான் வந்துச்சு. ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இப்போ சூப்பரா விசில் அடிப்பேன். நான் ஒரு பேப்பர் பிளேன் பண்றதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மிஸ். இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். முயற்சி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். இத பத்தி நாம ஒரு கதை கேட்கலாமா? ஒரு காலத்துல ஒரு பொருள் காட்சியில ஃபுல்லா கலர்ஃபுல் பலூன்ஸ் இருந்துச்சு. ரெட் பலூன், கிரீன் பலூன், எல்லோ பலூன் எல்லாருமே ரொம்ப ஹைட்டா பறப்பாங்க. அவங்க கூட ஒரு குட்டி ப்ளூ பலூனும் இருந்துச்சு. அந்த ப்ளூ பலூன் சொல்லுச்சு, எனக்கும் உங்களை மாதிரி ஹைட்டா பறக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு அந்த ரெட் பலூன் சொல்லுச்சு, நீ ஹைட்டா பறக்க போறியா? இருக்கிறதுலயே நீதான் சின்ன பலூன், உன்னால முடியாது. கிரீன் பலூன் கிண்டல் பண்ணுச்சு, நீ சும்மா தரையில தான் பறப்ப, எங்களை மாதிரி உன்னால பறக்க முடியாது. இதை கேட்டதும் ப்ளூ பலூன் அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. அவங்க கூட ஆர்கியூ பண்ணல. நான் சின்ன பலூனா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வானத்துல பறப்பேன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். ஒரு குட்டி பொண்ணு ப்ளூ பலூனை வாங்கினான். ப்ளூ பலூன் பறக்கணும்ன்ற ஆசையில அந்த பொண்ணு கையில இருந்து நழுவி கீழே விழுந்துட்டான். பறக்க ட்ரை பண்ணி தரையில பட்டு உருண்டு அழுகாகிட்டான். சரி, பரவாயில்ல, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிக்கிட்டான். ஒரு சின்ன பையன் அந்த ப்ளூ பலூனை எடுத்தான். அப்பவும் அந்த ப்ளூ பலூன் அந்த பையன் கையில இருந்து நழுவி குதிச்சு கீழே விழுந்துட்டான். இந்த வாட்டி ஒரு ஆடு தெரியாம அந்த பலூனை மிதிக்க வந்துடுச்சு. அந்த ப்ளூ பலூன் தப்பிச்சு நழுவி வந்துடுச்சு. இந்த ட்ரையும் செட் ஆகலையே. சரி, பரவாயில்ல, மறுபடியும் பறக்க ட்ரை பண்ணலாம். என்ன ஆக போகுது? அடிக்கிற காத்துல அந்த குட்டி பலூன் கொஞ்சம் பறக்க ட்ரை பண்ணான். கொஞ்சம் பறக்கவும் முடிஞ்சது. ஆனா காத்து கம்மியான அப்புறம் கீழே விழுந்துட்டான். இந்த வாட்டி ஒரு பாப்கார்ன் பக்கெட்ல விழுந்துட்டான். மத்த பலூன் எல்லாமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன இது, இந்த பலூன் பறக்க முடியலன்னு தெரிஞ்சும் இத்தனை வாட்டி சோர்ந்து போகாம ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆமால, அவன் குட்டியா இருக்கான், எப்படி பறக்க முடியும்? நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான்.
விடுங்க, இவன் சும்மா ட்ரை பண்ணி டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வேலைய பார்க்கலாம். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு பெரிய காத்து அடிச்சுது. மரங்கள்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சது. அந்த ப்ளூ பலூன் இன்னமும் பறக்க ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த அடிக்கிற காத்துல பறந்து மேல போனான். மேல 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 பறந்து போனான். ரெட் பலூன் ஆச்சரியமா பார்த்துச்சு. கிரீன் பலூனோட ஆச்சரியத்துக்கு அளவே இல்ல. எல்லோ பலூனுக்கு தலை கால் புரியல. என்ன இது, அந்த சின்ன பலூன் நம்மளை விட ஹைட்டா பறக்குது. நம்மளே அவ்வளோ ஹைட்டுக்கு பறந்தது இல்லையே. அந்த ப்ளூ பலூன் எல்லார விட ஹைட்டா பறந்து போச்சு. பறந்துட்டே கீழே பார்த்துச்சு. சின்ன ஆடு, சின்ன மனுஷங்க எல்லாமே அதுக்கு பார்க்க புதுசா நல்லா இருந்துச்சு. நான் பறந்துட்டேன், நான் நிஜமாவே பறந்துட்டேன். ஏ அந்த காத்து பொறுமையா அந்த ப்ளூ பலூனை ஒரு மரத்து மேல உட்கார வச்சது. அது அந்த பலூன் கிட்ட சில விஷயங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணாதான் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. வா, அந்த குட்டி பலூன் எத்தனை தடவை விடாம ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கு மிஸ். அந்த பலூனால பண்ண முடியுதுன்னா என்னாலையும் கண்டிப்பா பேப்பர் பிரிண்ட் பண்ண முடியும். குழந்தைங்களா, இன்னைக்கு நாம கத்துக்க போற ஆத்திச்சூடி ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல். உன்னுடைய முயற்சிய எப்பவுமே கைவிடக்கூடாது. சில சமயம் வாழ்க்கையில சில விஷயங்கள் முயற்சி செஞ்சா உடனே கிடைச்சிடாது. அப்போலாம் சோர்ந்து போகாம மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த குட்டி ப்ளூ பலூன் மாதிரி. அப்பதான் நமக்கு நம்ம நினைக்கிறது கிடைக்கும். விடாமுயற்சி செய்யும் போதுதான் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சோ எப்பவுமே முயற்சிய கைவிடாம நம்பிக்கையோட செயல்படுங்க. வாவ், இன்னைக்கு ஸ்டோரி நல்லா இருந்துச்சுல. ஆமா ஆமா, அந்த குட்டி ப்ளூ பலூன் மாதிரி நானும் விடாம முயற்சி செஞ்சு கண்டிப்பா என்னோட ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணுவேன். ஸ்டோரி பீரியட் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா மிஸ் சொன்ன கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புனாங்க. நாம எல்லாரும் 6வது ஆத்திச்சூடிய மறுபடியும் சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல். உங்களுடைய முயற்சிய எப்பவுமே கைவிடக்கூடாது. இதே மாதிரி முழு ஆத்திச்சூடி கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.